சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்கினால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளருக்கு ஆதரவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நிபந்தனை. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி மனு. மக்களவை வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல். பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னல் சுரேஷ் போட்டி. மக்களவை துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணிக்கு வழங்காத பாஜக. ராகுல் காந்தியின் நிபந்தனையை ஏற்க மறுப்பு. கள்ளச்சாராய உற்பத்தி தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளையும் விசாரிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 2018 திமுக சேர்றாரு, மீண்டும் விலகி போயிட்டார். அங்க கட்சியிலிருந்து இல்ல, நீக்கப்பட்டது அவர் கட்சியில் இல்ல. 2018 வெளியில போயிட்டார். திமுக வந்து கட்சியில் சேர்றாரு, மீண்டும் வெளியில போயிட்டார். அண்ணா திமுக கட்சியில் இல்ல. கூட சேலத்தில் பேட்டி கொடுத்துட்டாங்க. எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்தவித ஒரு காம்ப்ரமைஷனும் கிடையாது. இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது. விஷசாராய மரண விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து முறையிட உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிபந்தனை ஜாமீன். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அமைச்சர் KN நேரு அவையில் தீர்மானம். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாள் மட்டும் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அறிவிப்பு. அடுத்த 18 வாரங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 19,260 ஆசிரியர்கள், 3,000 மருத்துவர்கள் புதியதாக நியமிக்கப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையில் தகவல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என இந்திய வானிலை மையம் தகவல். 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழியும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை. தாம்பரம் அருகே சேலையூரில் பேக்கரி, பிரியாணி உள்ளிட்ட அடுத்தடுத்த கடைகளில் பயங்கர தீ விபத்து. கடையில் பதுக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. விஷசாராய மரணங்களுக்கு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். ஆளுநரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. 2018 திமுக சேர்றாரு, மீண்டும் விலகி போயிட்டார். அங்க கட்சியிலிருந்து இல்ல, நீக்கப்பட்டது அவர் கட்சியில் இல்ல. 2018 வெளியில போயிட்டார். திமுக வந்து கட்சியில் சேர்றாரு, மீண்டும் வெளியில போயிட்டார். அண்ணா திமுக கட்சியில் இல்ல. கூட சேலத்தில் பேட்டி கொடுத்துட்டாங்க. எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்தவித ஒரு காம்ப்ரமைஷனும் கிடையாது. இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.